கஷ்டப்படுகிறாய் என்று எப்போதாவது தனியாக அமர்ந்து அழுதிருக்கிறாயா? உன் அறையின் 4 சுவர்களுக்குள் உன் கண்ணீரை துடைக்கக்கூட ஒரு கையில்லையே என்று உன் இதயம் விம்மியிருக்கிறதா? நீ உயிரென நினைத்தவர்கள் உன்னை ஒரு குப்பையைப் போல தூக்கி எறிந்தபோது, நான் எதற்கு வாழ வேண்டும் என்ற கேள்வி உன்னை துடைத்தெடுத்ததா? விடிய விடிய தூக்கம் வராமல் எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் உன் உடல் நடுங்கியிருக்கிறதா? உன் வலிகள் எனக்கு புரிகிறது, உன் ஏமாற்றங்களின் ஆழம் எனக்கு தெரிகிறது. ஆனால் ஒன்று தெரிந்து கொள், ஒரு வைரம் ஜொலிக்க வேண்டுமானால் அது பலமுறை செதுக்கப்பட வேண்டும். ஒரு தங்கம் ஆபரணமாக வேண்டுமானால் அது நெருப்பில் உருக வேண்டும். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த நரகம் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக உருவாக்குவதற்காக. இந்த உலகம் உன்னை தோற்றவன் என்று முத்திரை குத்தலாம், ஆனால் நான் உன்னை பார்க்கிறேன். உனக்குள் ஒரு மாவீரன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை தட்டி எழுப்பவே நான் இன்று வந்திருக்கிறேன். இன்று நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் சொற்கள் அல்ல. இது உன்னை போன்ற காயப்பட்ட இதயங்களுக்கான மருந்து, வீழ்ந்து கிடக்கும் உன்னை தூக்கி நிறுத்தும் மந்திரக்கோல். இந்த 20 நிமிடங்கள் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கப் போகும் மிக முக்கியமான 20 நிமிடங்கள். இந்த மாற்றத்தின் பயணத்தில் என்னோடு இணைய இப்போதே நமது மைண்ட் ரீசெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த மணி அடையாளத்தையும் அழுத்துங்கள். ஏனெனில் உன்னை நீயே கண்டறியும் இந்த பயணத்தில் நான் உனக்கு துணையாக வரப்போகிறேன். தயாரா? உன் கண்ணீரை துடைத்துக்கொள், உன் முதுகை நிமிர்த்து. இதோ உன் வெற்றிக்கான ரகசியங்கள். தனிமையும் மன வலிமையும். தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். உன்னை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான ஆயுதம் அதுதான். கூட்டத்தில் இருப்பவன் தொலைந்து போவான், தனிமையில் இருப்பவன் தன்னை கண்டடைவான். ஒரு மாவீரன் போர்க்களத்தில் தனியாக நின்றாலும் கலங்குவதில்லை, ஏனெனில் அவன் தனிமையில் தன் மனதை உரமேற்றி இருக்கிறான். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்துவிட்டால் பல முகம். உடைந்த கண்ணாடியில் முகம் பார்க்க முயலாதே, அது உன்னை காயப்படுத்தும். அதுபோலவே முறிந்த உறவுகளை ஒட்ட வைக்க போராடுவதை விட அவை உனக்கு தந்த பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறு. புரிதலில்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. நிழல் கூட வெளிச்சமுள்ளவரைதான் துணையாக வரும். ஆனால் உன் அறிவு மரணம் வரை உன்னோடு வரும். அன்பின் உண்மை நிலை. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. பிச்சை எடுக்கும் அன்பை விட பெருமையோடு இருக்கும் தனிமை மேலானது. தகுதி இல்லாதவர்களிடம் அன்பை எதிர்பார்க்காதே, அது பாலைவனத்தில் மழையை எதிர்பார்ப்பதற்குச் சமம். கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள். ஏனெனில் 2 விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒன்று, அவர் காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார். ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது வலிக்கும், ஆனால் அந்த வலிதான் அந்த கல்லை சிலையாக மாற்றுகிறது. உனக்கு ஏற்படும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கவே என்பதை மறக்காதே. மனசாட்சியும் லட்சியமும். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உலகம் உன்னை போற்றினாலும் தூற்றினாலும் உன் மனசாட்சி உனக்கு இடும் கட்டளையை மட்டும் கேள். எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். மனதின் ஆற்றல் அளப்பெரியது. நான் வீழ்வேன் என்று நினைப்பவன் வீழ்வான். நான் வெல்வேன் என்று நினைப்பவன் சரித்திரம் படைப்பான். உனக்கென ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடு, அதை அடைய முயற்சி செய். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மை சொல்லி மாட்டிக்கொள். ஏனெனில் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய்கள் சொல்ல வேண்டும். ஆனால் உண்மையை சொல்லிவிட்டால் நீ தலை நிமிர்ந்து நிற்கலாம். வாழ்க்கை ஒரு ஓட்டம். நீண்ட தூரம் ஓடினால் மட்டுமே உயரத்தை தாண்ட முடியும். அது வாழ்க்கைக்கும் பொருந்தும். தேங்கி நிற்கும் குட்டையாகாதே, ஓடும் நதியாக இரு. யாரோட குறையையும் பெரிதுபடுத்தாதே, அப்போதுதான் மன அமைதி உனக்கு கிடைக்கும். அடுத்தவன் குறையை தேடுபவன் தன் வளர்ச்சியை தொலைக்கிறான். அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே, கோபத்தை வெளிப்படுத்தும் முன் பலமுறை யோசி. கோபத்தில் எடுக்கப்படும் முடிவு எப்போதும் தோல்வியையே தரும். உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளே நிலைக்கும். அதுவே ஒருவருக்கு உயர்வை தரும். குறுக்கு வழியில் வரும் செல்வம் வந்த வேகத்திலேயே சென்றுவிடும்.
பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்தால் இன்பம் இடைவிடாமல் வரும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அனுபவ அறிவு. ஒருவர் என்னதான் படித்தாலும் அவருடைய இயல்பான அறிவே மேலோக்கி நிற்கும். புத்தகத்தால் வரும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு மேலானது. அனுபவம் என்பது ஒரு சிறந்த ஆசிரியர். அது முதலில் தேர்வை வைத்துவிட்டு பிறகுதான் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். யார் உன்னை கைவிட்டாலும் நீ செய்த தானமும் தர்மமும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ கொடுக்கும் ஒரு கை உனக்கு ஆபத்து வரும்போது 1000 கைகளாக மாறி உன்னை காக்கும். மற்றவர்களது துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையாதே. அப்படி மகிழ்ச்சி அடைந்தால் அது பாவமாகும். இன்று அவர்களுக்கு நடப்பது நாளை உனக்கும் நடக்கலாம் என்பதை நினைவில் கொள். கர்ம வினையும் காலமும். நல்லதோ கெட்டதோ உனக்குரிய வினைபயனை அனுபவித்தே ஆக வேண்டும். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவர்களின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். பொறுமை என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய ஆயுதம். பணத்தைப் போலவே நேரமும் விலைமதிப்பு கொண்டது. அதை வீணாக்காதே. காலத்தை வீணாக்குபவனை காலம் அழித்துவிடும். அறிவும் துணிவும் சேர்ந்ததுதான் தைரியம். அறிவு மட்டும் இருந்தால் அது பயம். துணிவு மட்டும் இருந்தால் அது முட்டாள்தனம். இரண்டும் சேர்ந்தால் அது வெற்றி. போனதை நினைத்து வருந்தாதே. நடக்க இருப்பதை பற்றி யோசி. உடைந்த பானையை தேடி அழாதே. புதிய பானையை செய்ய கற்றுக்கொள். தோல்வியை கையாளுதல். புதிய முயற்சி மேற்கொள்ளும் போது தவறு வருவது இயல்பு. அதை திருத்திக் கொண்டு முயற்சி செய். வாழ்வில் வெற்றி பெறுவாய். விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தவறு. சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து. அது உன்னை காப்பாற்றும். மாற்றம் உன்னிடமே உள்ளது. வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பதில்லை. காலம் மாற எல்லாம் மாறும். அதற்கு நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். வசந்த காலத்திற்காக காத்திருக்கும் மரம் இலையுதிர் காலத்தில் இலைகளை இழக்க தயாராக இருக்க வேண்டும். உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க போராடுவதை விட உடையாமல் பார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். கடந்த காலமும் எதிர்காலமும். கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவும் மறக்கவும் முடியாது. திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும். உன் இன்றைய செயல்தான் உன் நாளைய வாழ்வு. இறுதியான முடிவினை உறுதியாக எடு. நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. போலித்தனம் உன்னை ஒருபோதும் உயரத்திற்கு கொண்டு செல்லாது. யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். பகுதி 9. நீதியும் தண்டனையும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். இயற்கையின் நீதி எப்போதும் மிகச்சரியானது. உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்துகொள். அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது. அதை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கி வைத்துவிடும். உனக்கு தகுதி இல்லாதவர்கள் உன் வாழ்விலிருந்து விலகுவது உனக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய நன்மை. பணிவும் கர்வமும். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். இன்று அரசனாக இருப்பவன் நாளை ஆண்டியாகலாம். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும். சிந்தித்து செயல்படுங்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். மரம் கனிகளை தரும்போது கிளைகள் தாழ்ந்து நிற்கும். அதுபோல அறிவு வளரும்போது பணிவு வளர வேண்டும். உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்துகொள். அப்போதுதான் உன்னை திருத்திக் கொள்ளவும் பிறரினால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் இயலும். கண்ணீரும் வழிகாட்டுதலும். எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் உண்டு. ஒவ்வொரு கதவிற்கும் பின்னால் ஒரு அழுகை இருக்கிறது. உனது அறிவைக் கொண்டு வெற்றி பெற முயற்சி செய்.
உங்களுக்கு பிடிக்காத எதுவும் உங்களிடம் தங்காது, உங்களுடைய கஷ்டங்களும் தான். சில நேரம் நம் கண்ணீரை துடைக்க யாரையோ நாடுகிறோம். நம்மிடம் 10 விரல்கள் இருப்பதை மறந்துவிடுகிறோம். உன் கண்ணீரை துடைக்க உன் கைகளே போதும். கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே. காரணம் இன்று இறைவன் எதையும் செய்ததில்லை. அவன் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை அவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை. ஏமாற்றமும் மனிதாபிமானமும். ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள், ஒரு நாள் நீயும் ஏமாற்றப்படுவாய். இதுவே நிதர்சனம். உலகத்தின் சுழற்சி யாரையும் விடுவதில்லை. மண்ணில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதாபிமானம் உண்டு, மனிதர்களைத் தவிர. மனிதனாக பிறப்பது சிறப்பல்ல, மனிதாபிமானத்தோடு வாழ்வதே சிறப்பு. கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய். வார்த்தைகளால் விவரிக்க இயலாத சில வழிகளுக்கு என்றுமே புன்னகை மட்டுமே மருந்தாகிறது. புன்னகைக்க கற்றுக்கொள், அது உனது எதிரியை கூட குழப்பமடையச் செய்யும். உலகில் நிரந்தரம் என்று ஒன்றுமில்லை. ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்வின் பாடத்தை கற்றுத்தருபவையே. சொற்களின் வலிமை. கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. வாழ்த்தைகளை உதிர்க்கும் முன் யோசி. அவை அம்புகளைப் போன்றவை. ஒரு முறை புறப்பட்டு விட்டால் திரும்ப வராது. வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசியிருக்கிறீர்கள் என்பதை விட, நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து பேசுங்கள். உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்ததால்தான் அவர்கள் உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள். ஒரு பலவீனவன்தான் எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பான். மனத்தெளிவும் தடைகளும். உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் முதல் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது, உன் நம்பிக்கையை உடைப்பது. நீ மனதால் தெளிவாக இரு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. போகின்ற பாதைகளில் 1000 தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகளே இல்லை என்றால் அது உனக்காக போடப்பட்ட பாதை அல்ல, வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்துகொள். கஷ்டங்களைக் கண்டு கலங்கி நின்று விடாதே. கஷ்டங்களை மட்டும் நாம் சந்திக்கவில்லை என்றால் நமக்கு போராடும் எண்ணமே இல்லாமல் போய்விடும். உன் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இரு. அவர்கள் உன் சிறகுகளை வெட்ட நினைப்பவர்கள். பிடிவாதமும் வெற்றியும். நீ சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டுமென்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை வளர்த்துக்கொள். பிற தடங்கள் மிகப்பெரியதாக இருக்கலாம். அதற்காக உனக்கான சிறு தளத்தினை பதிப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் என்றுமே வெற்றி பெறுவதில்லை. தன்னம்பிக்கை துணையாக கொண்டிருப்பவன் என்றும் தோற்பதே இல்லை. எதற்கும் தயாராக இரு. மனதில் உறுதியோடு இரு. எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கித்தான் இங்கே பல வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தோல்வி அடைந்துவிட்டால் அதுவே முடிவு என்று நினைத்து விடாதே. இங்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் எல்லோரும் தோல்வியை முடிவாக அல்ல, ஒரு புதிய தொடக்கமாக பார்த்தவர்கள்தான் என்பதே மிகப்பெரிய உண்மை. உதவியும் ஆற்றலும். ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த உலகையே உன்னால் மாற்றிவிட முடியாதுதான். ஆனால் நீ உதவி செய்கின்ற அந்த ஒருவருடைய உலகை உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன் ஆற்றலை எப்போதும் குறையாமல் பார்த்துக்கொள். உன்னுடைய ஆற்றல்தான் உன் குறிக்கோளை அடைவதற்கு உன்னை உந்தித் தள்ளும். உன் பலத்தைக் கண்டு பயப்படுகிறவன் உன் பலவீனத்தை கண்டறிய ஆவலுடன் இருப்பான். எச்சரிக்கையாக இரு. உன் பலத்தை மேலும் உறுதிப்படுத்து. உன் பலவீனத்தை யாருக்கும் தெரியாமல் உள்ளடக்கு. ஒரு போர் வீரன் தன் காயத்தை எதிரிக்கு காட்ட மாட்டான். தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருப்பதே ஒருவனின் மிகப்பெரிய பலம். பகுதி வாய்ப்புகளை பயன்படுத்துதல். உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைத்துவிடும். நீ தூக்கி எறியப்படும் போது வருந்தாதே. தூக்கி எறியப்படும் போதுதான் உன் சிறகை விரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக்கொள். ஒன்றை மட்டும் தெரிந்துகொள். நீ எதிர்கொள்ளும் எதுவும் சுலபமானது இல்லைதான், ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டே தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உறுதியோடு முன்னேறிச் செல். உன் வாழ்வை உருவாக்கும் கருவி உன் எண்ணங்கள்தான்.
பிரச்சனைகளை எதிர்கொள்ளுதல். கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதில்லை. உங்கள் பிரச்சனைகளை உற்சாகமாக எதிர்த்து போராடுங்கள். எளிதாகவே வெற்றி பெற்று விடலாம். பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ, அதை நீயே தனியாக சமாளிக்க பழகிக்கொள். அப்போதுதான் உன் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன் பலவீனங்களை குறைத்து உன் பலத்தை பெருக்கு. எத்தனை முறை தோற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவதல்ல. ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் அதை முயற்சி செய்து பார்க்க தவறிவிடாதீர்கள். எண்ணங்களின் வலிமை. உனக்குள் தோன்றும் எண்ணங்களால் உன்னை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உன் எண்ணங்களில் எப்போதும் விழிப்புடன் இரு. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் தானாகவே தைரியம் வந்துவிடும். வெற்றி பெறும் வரை போராடிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றவனைத்தான் இந்த உலகம் கொண்டாடும். தோற்றுப் போகிறவனை இந்த உலகம் திரும்பிக் கூட பார்க்காது. முயற்சி இல்லாமல் இங்கே முன்னேற்றம் இல்லை. உன் உழைப்புதான் உன்னை செதுக்கும் சிற்பி. உன் விடாமுயற்சியுடன் தொடர் உழைப்பையும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு. உயர்வான சிந்தனை. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். நீ கடலை கடக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்து போவதால் ஒரு குப்பையை கூட உன்னால் தாண்ட முடியாது. எந்த சூழ்நிலையிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாதவைகளை சிந்தித்துப் பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தனை செய். அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்து ஓட உனக்கு ஆற்றலை கொடுக்கும். முன்னேற்றத்திற்கான வழி. உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றிதான் நிறைந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள். உன்னை எப்போதும் நீ தயாராக வைத்துக்கொள். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. அந்த கடினமான நாட்களை போராடி கடந்துவிட்டால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ நீ பழகிவிடுவாய். அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் தடுக்கும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமற்ற எண்ணங்கள்தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணியுடன் சரியாக அதை எதிர்கொள்வது வாழ்க்கை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி. உழைப்பும் நேரமும். உன் கனவுகள் பெரியதாகும்போது உன் உழைப்பு அதை விட பெரியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உன் இலக்கை எளிதாக உன்னால் அடைந்துவிட முடியும். எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகிக்கொள். அப்படி இருந்தால் கடினமாக தோன்றும் வேலையை கூட எளிதாக செய்து முடித்துவிட முடியும். திட்டமிடாமல் தொடங்கப்படும் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு செயலும் மனநிறைவோடு முடிவதில்லை. எதையும் திட்டமிட்டு செய்ய பழகிக்கொள். நீரோடை போல இயங்கிக் கொண்டே இரு. ஒரே இடத்தில் தங்கி நிற்கும் குட்டைதான் கல் எறிந்தால் கலங்கிவிடும். நீரோடையை எதைக் கொண்டு எறிந்தாலும் அது ஒருபோதும் கலங்குவதே இல்லை. இறுதி உபதேசம். உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்குகிறது. வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். அதற்கான விலை பணமல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். நாம் நம்மைப் போல வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவைப்படுவதில்லை. நாம் அடுத்தவர்களைப் போல வாழ்வதற்குத்தான் அதிகமாக பணம் தேவைப்படுகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உனக்கு பயமும் இல்லை, பாரமும் இல்லை. தனித்துவமும் திட்டமிடலும். பிறரிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள். அதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் அவர்களை அப்படியே பின்பற்றி விடாதே. பிறகு உனக்கான வாழ்வை நீ வாழவே முடியாது. நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால்
உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். உன்னால் முடியாது என்று பலர் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னை வெற்றியின் பக்கம் உந்தித் தள்ளிவிடும். எதற்கும் தயங்காதே. யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி நின்று விடாதே. இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகை எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் பார்வையை மாற்று. உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும். நேற்றைய கடினமான சூழ்நிலையை நினைத்து வருந்திக் கொண்டு நாளைய கனவுகளை உன் கண்ணீரில் மூழ்கடித்து விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து செல். இனி வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான். வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணம். அதை அச்சமின்றி எதிர்கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகள் பெரிதாகட்டும். அதற்கான உங்கள் உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்கட்டும். நீரோடை போல தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருங்கள். சவால்கள் வரும், ஆனால் உங்கள் நம்பிக்கை, தைரியம் மற்றும் விடாமுயற்சி உங்களை வெற்றிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும். பிறரை பின்பற்றி உங்கள் தனித்துவத்தை இழக்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை நம்புங்கள். உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருங்கள். ஏனெனில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள். இந்த உலகம் அழகானது. உங்கள் பார்வையை மாற்றுங்கள். உலகம் உங்களுக்காகவே ஒளிரும். நேற்றைய கவலைகளை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு எழுந்து செல்லுங்கள். இனி வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நான் நம்புகிறேன். இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.